Hello friends, வணக்கம் and welcome back to Text Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஹரிஹர வீரமல்லு 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் டிராமா மூவி. பவன் கல்யாண் தான் இந்த படத்துல லீட் எடுத்து நடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 17th செஞ்சுரியில முஸ்லீமோட ஆதிக்கம் பயங்கரமா இருந்த டைம்ல அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா எல்லா மன்னர்களையும் அழிச்சிட்டு அவரோட ராஜ்யத்தை பெருசு பண்றதுக்காக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மதத்தை ஏத்துக்கிறியா இல்ல மரண சாசனத்தை அடையிறியான்னு சொல்லி பஞ்சு டைலாக் பேசி மன்னர்களை போட்டு தள்ளி கொடுமை பண்ணி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம கதையோட ஹீரோ பிறந்து 64 கலையும் கத்துக்கிட்ட ஹரிஹர வீரமல்லுவா வளர்ந்து ஒரு ராபின்ஹுட்டா மாதிரி ஊருக்குள்ள நிறைய டைமண்டை திருடி எல்லா ராஜா கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு ராஜா கூட கை கோர்த்து அவுரங்கசீப்புக்கே ஆப்படிக்கிறதுக்கு பிளான போட அந்த டைம்ல நம்ம கதையோட ஹீரோ ஒரு டீமை சேர்த்து ஒரு ராபரிக்கு பிளான் பண்றாரு. அந்த ராபரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா, பொண்ணை காப்பாத்தினாராங்கிற கேப்ல அவுரங்கசீப் கிட்ட இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட கோகினூர் வைரத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ரெட் ஃபோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு அரசரோட பேச்சை கேட்டு முடிவு பண்றாரு. அந்த ரெட் ஃபோர்ட்ல அடிமையா இருக்கக்கூடிய குருக்களுக்கும் நம்ம கதையோட ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்? ஹரியும் ஹரனும் ஒண்ணு சேர்ந்து வீரமல்லு உருவாக்கி இருந்தாலும் அம்மனோட புள்ளடான்னு சொல்லி அவதாரத்துல பிளாஷ்பேக்ல இவங்க என்ன கம்பி கட்டியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்துல 2 சீன் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோவை ஏமாத்தி இன்ட்ரோல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வில்லங்கிட்ட அடி வாங்குற சீன்னு சொல்லி ஒரு சில விஷயம் மட்டும்தான் படத்துல கிளிக் ஆஃப் ஆச்சு. அதை தாண்டி படத்துல எமோஷனல் டிராமா பேட்ரியாட்டிசம் எல்லாம் சுத்தமா செல்ஃப் எடுக்கல. நிறைய வச்சு காமெடி பண்ணது கூட ஒர்க் அவுட் ஆகல. 5 நிமிஷத்தை ஏன்டா வேஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கற லெவலுக்கு படத்தை ரொம்ப டிராகிங்கா போரிங்கா பல ஹாலிவுட் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. டஞ்சன்ஸ் ஆஃப் தி டிராகன், ராபின்ஹுட், பாகுபலின்னு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க. ஹிஸ்டரியும் டிராமாவையும் ஒழுங்கா சொல்லியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபிக்ஷனல் டிராமாவா இஷ்டத்துக்கு ஃபேண்டசி எலமெண்ட்டை கலந்து விட்டு ராஜா காலத்து கதையை இஷ்டத்துக்கு பிரம்மாண்டமா சொல்லியிருந்தாலே படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரெண்டையுமே பண்ணாம கலந்து கம்பி கட்டி கம்மஞ்சோறு கிண்டி கம்பி நீட்டிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல ஆர்ஆரோட இன்ட்ரோல் பிளாக் ஏன்டா வச்சீங்கன்னு கேட்கற லெவலுக்கு, கை கோர்த்து நட்பு பாராட்டுறதுக்காக வேணா இத்தனை கொலை பண்ணீங்கன்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க மதத்தையும் விதைச்சிருக்காங்க. ஏன்னா முஸ்லீமோட டார்க் சைடை பேசி ஹார்ட் ஹிட்டிங்கான ஹிந்துத்துவத்தோட ட்ரூத்தை எடுத்து பேசுறேன்னு சொல்லி ஹீரோவே மத வெறி பிடிச்சி எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காரு. ஒரு போராளினா சமத்துவத்தை பேசணும், மதத்துவத்தை பேசக்கூடாதுங்கிற கொள்கை கூட புரியாம ஹீரோட கேரக்டர் ஓவர் டிராமாட்டிக்கா ஓவர் பில்டப்போட நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. மத பிரச்சனை மத ஆதிக்கத்தை தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமால இவங்களோட மதத்தை போற்றணுங்கிறதுக்காகவே ஹிந்துத்துவத்தையும் பாரத நாட்டையும் சீனுக்கு சீன் டைலாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகேஷா நீட்டான ஒரு டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. எஃபோர்ட் போடாம அல்டிக்காம விஎஃப்எக்ஸ்ல யூஸ் பண்ணி பல சீன்ஸை எடுத்து ரொம்ப அப்பட்டமா பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் சி ஜோக்ஸ் எதுவுமே பெருசா கன்வின்ஸா ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான ரொட்டீனான அவுடேட்டடான அட்வென்ச்சர் ஆக்ஷன் டிராமா. பார்ட் 2க்கு லீட் கொடுத்து வேற முடிச்சு வச்சிருக்காங்க. பார்ட் 2ல அவுரங்கசீபை எதிர்த்து பிரிட்டிஷ் கிட்ட போராடி நாட்டை காப்பாத்துற அளவுக்கு வீரமல்லு என்ன சம்பவம் பண்ணாருன்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க ஃபைட்டே ஸ்லோ மோஷன்ல ரொம்ப டிராமா பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபைட்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா அந்த ஹை கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டும் கிரியேட் ஆகிற அளவுக்கு அந்த இன்டென்ஷனை இவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுட்டாங்க. படத்துல பல சீன்ஸ் ரொம்ப சட்டிலா சிம்பிளா இருந்துச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும்தான் ஓகேஷான ஒரு டோன்ல இருந்தாலும் அதுமே படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. அடி வாங்குற வரைக்கும் ஓரமா கை கட்டி நின்று வேடிக்கை பத்தியான்னு கேட்கற அளவுக்கு படத்துல 10 மடங்கு பில்டப்பை ஏத்தி வச்சிருக்காங்க. அவுரங்கசீப்போட ஜிப்பை ஏண்டா புடிச்சு தொங்குறீங்கன்னு கேட்கற லெவலுக்கு மதத்துவம் அதிகமாக இருந்துச்சு. படத்துல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு. கேரக்டரைசேஷன் எதுவுமே கரெக்டா இல்ல. கான்ஃபிளிக்ட் எந்த ஒரு இடத்துலயுமே ஹை பாயிண்ட்டை டச் பண்ணவே இல்ல. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வஸ்டா இருந்துச்சு. பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற அளவுக்கு 2.5 மணி நேரம் படத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணலையேன்னு கேட்கற அளவுக்கு தான் ஒரு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸை யூஸ் அண்ட் த்ரோக்காகவும் பில்டப்காகவும் மட்டுமே வச்சு பல சீன்ஸை ஒப்பேத்திட்டாங்க. ஹீரோ எவ்வளவு திறமையானவன் புத்திசாலியானவங்கிறத ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே இன்ட்ரோ பண்ணியிருந்தாலும் ஹீரோயினுக்காக ஒரு 10 நிமிஷம் அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா ஆடியன்ஸ் நம்மளையுமே கழுத்து கட்டி தான் இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. சாங்ஸ் எதுவுமே பெருசா அட்ராக்டிவா பெப்பியா இல்லாம போயிடுச்சு. தெலுங்கு சினிமால சாங்ஸ் ரொம்பவுமே டம்மியா வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஜஸ்டிஃபை பண்ணி பல சீன்ஸை எலிவேட் பண்ணி தர அளவுக்கு செம சவுண்டா பண்ணியிருக்காங்க. சினிமோகிராஃபி விஷுவல்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனியனா இருந்துச்சு. பல சீன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா சிம்பிளான ஒரு டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பவன் கல்யாண் ஃபேன்ஸ் ஹர்ட் ஆயிருந்தா ஐ எம் சாரின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹரிஹர வீரமல்லு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.